ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இந்த ப்ரிடிக்ஷனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு பார்க்குறேன். எப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த விஷயத்தை, அதாவது உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் இது வந்து திரும்ப ரீயூனியன் ஆகணுமா, இல்லைனா இந்த உறவு நமக்கு வந்து ஒரு ஸ்டெபிளான இந்த ரீயூனியன் ஆனாலும் இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட் உங்களுக்கு புரிதல் இல்லை கேள்விகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அந்த கேள்விகள் இல்லைனா நியூ பிகினிங்ஸ் வேணும். சில பேருக்கு வந்து இந்த லைஃப் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும், அந்த மாதிரி நீங்கள் கேட்டாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி ஃப்யூச்சர் பர்சன் வருவாங்க, அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கேள்விகளை மனதில் நிறுத்திட்டு நீங்கள் பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த கேள்விக்கான பதிலும் கிடைக்கும். நீங்கள் என்ன மாதிரி நினச்சிருக்கீங்க, உங்கள் சிச்சுவேஷன் என்ன நெக்ஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 44455. ஓகேவா? ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க செல்லங்களே. இதில் 2 பைல் வைக்க போகிறேன். பைல் ரீடிங் பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். பைல் 1க்கு வந்து ஆரஞ்சு கலர் ஹீலிங் பிரமிட் வச்சுருக்கேன். சரியா? பைல் 2க்கு ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன். தெரியுதா? ஓகே, சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீப் பிரீத் எடுங்க, கண்களை மூடுங்க, டீப் பிரீத் எடுத்து பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இந்த வர சாட்டர்டே 26ஆம் தேதி 3ஆம் பிறை அன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல்லான டே. உங்களுக்கு யாருக்காவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், உங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் நான், அதோட டீட்டெயிலை பார்த்துக்கோங்க. இதில் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸு, ரேக்கி கிளாஸ், ரேக்கியில் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை கற்றுக்கணும். நீங்கள் ரேக்கி போகிறீங்க அப்படின்னா, ரேக்கி கிளாஸ் கற்றுக்கிறேன் அப்படின்னா மாஸ்டர் பண்ணுறது தான் அதில் பெட்டராக இருக்கும். ஒரு 1 மட்டும் கற்றுக்கலாம், 2 மட்டும் கற்றுக்கலாம், 3 மட்டும் அப்படிலாம் கிடையாது. அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு ரேக்கி கற்றுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் பண்ணணும்னு அந்த இன்டென்ஷன் இருக்கிறவங்க கற்றுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஏஞ்சல் கிளாஸு, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கிளாஸஸில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து இனிஷியேஷன் வாங்கி கற்றுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அன்றைக்கி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு பிளாக் மேஜிக்னால பிரச்சனைகள், உங்களோட கர்மா பேஸ்டான பிரச்சனைகள், இது வந்து உங்களோட கிரகங்கள் வந்து அந்த சேஞ்சஸ் ஆகுது இல்லையா, அப்போ அதை கொடுக்கக்கூடிய அந்த கெடுபலன்கள், அதிலிருந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான அருமையான நாள் அன்றைக்கி. ஓகேவா? பிளாக்கேஜஸ்லேருந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். காரிய தடை இருக்குது, திருமண தடை, பண ரீதியான பிளாக்கேஜஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, நிறைய டிப்ரெஷனில் இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அன்றைக்கி கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் எப்படி என்னங்கிறதுலாம் வந்து ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு புக்கிங் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களோட பிரச்சனைகள் என்ன, நீங்கள் உங்களோட ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட்டுக்கு வரும்பொழுது உங்களோட அந்த பிரச்சனைகள், எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்னு கேளுங்க. உங்களோட லைஃப் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? எனக்கு இதெல்லாம் சரியாகுமா, இதுக்கெல்லாம் வந்து நான் எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன், எத்தனையோ பரிகாரம் வெளியில் பண்ணாதீங்க. பண்ண வேண்டிய பரிகாரம் உங்கள் உடல், மனம், ஆன்மா. இதில் பரிகாரம் செய்யக்கூடிய விஷயத்தை தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ யாருக்காவது வந்து ஒரு ரொம்ப நாளாக இந்த டேப்லெட் எடுத்துகிட்ருக்கோம், ரொம்ப நாளாக மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கோம், இந்த மெடிசனை தொடர்ந்து நான் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து அதோட பாதிப்புலேருந்து நீங்கள் வெளில வரலாம். சீக்கிரமே அதை டோசேஜை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த மாத்திரைக்கு நீங்கள் வந்து அடிமையாகாமல், ஓகேவா, உங்களை இயற்கையாக நீங்கள் வந்து ஆரோக்கியமாகி நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழலாம். அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, கேன்சர் இன்க்ளூடிங் எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன்.
உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாராவது அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இது வந்து தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அது வாட்ஸ்அப் நம்பர். கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட டீட்டெயில் கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் டைமில் உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கிளாஸ் கற்றுக்கணுன்னா கிளாஸ் கற்றுக்கோங்க. இல்லை பர்சனல் ரீடிங் மட்டும் இதுக்கு என்ன சொல்யூஷன் மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னு வந்தேன்னா அதுக்கான அந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கான பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் ஆகிறதுக்கு பர்ஃபெக்டான டே அன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஓகே, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார், நீங்கள் மனதில் நிறுத்திய அந்த கேள்விக்கும் இப்போ நீங்கள் இருக்க சிச்சுவேஷனுக்கும் அவர் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறான்னு பார்க்கலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு மனதில் நிறுத்திய அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். சரியா? புரிஞ்சிச்சா? பைல் 1 சூஸ் பண்ண மக்களே ஏஞ்சல் தேங்க்யூ பண்ணுங்க, ஏஞ்சலுக்கு தேங்க்யூ பண்ணுங்க. ஏன்னா ஏஞ்சல் இன்னைக்கு எனக்கு இன்ட்யூஷனில் இப்படி கொடுக்கலாம் ரீடிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்தது, அதனால் நான் இப்படி தருகிறேன். ஓகே, நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஏஞ்சலின் ஆன்சர் என்ன? இப்போ ஒரு கார்டு உல்ட்டாவாக வந்தது. சரி இருங்க, சஃபில் பண்ணலாம் திரும்ப. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குது. ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க, எனர்ஜி உள்ளே கொண்டு வாங்க. ஓகே, ஏன் லைக் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும். நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதுக்காக தான் அதை செய்ய சொல்கிறது. ஏன்னா இது வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன் இல்லையா, இது கலெக்டிவில் வரும், நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னா நோ கொடுத்துருக்காரு. ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஏன் ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்குறாரு செல்லங்களுக்கு பார்த்துக்கலாமா? இப்போ உங்களோட சிச்சுவேஷன் என்ன, உங்கள் நபர் மற்றும் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க எல்லாமே பார்த்துறோம். ஓகே, ஏன் இந்த நோ வந்தது, இதுக்கு காரணம் என்ன, தற்போதைய உங்கள் சூழ்நிலை என்ன, தற்போதைய இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க. சாப்பா சூப்பர். எனக்கு இவர் முன்னாடியே வந்தார்ப்பா, நான் ஷஃபில் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்துச்சு. நான் அதை அப்படியே திருப்பி உள்ளே வச்சுட்டு அப்படியே தான் நான் பண்ணேன். சரி இவங்க வரன்னு இருந்தால் வரும், அது நம்ம பார்க்கும்போது நம்ம ரீடிங் எடுக்கும்போது தெரியும்ன்ட்டு நான் விட்டேன். இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு மேபி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இதில் யாரோ வந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டி பண்ணியிருக்காங்க மாதிரி தெரியும். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க மாதிரி தெரியுது கைஸ். எஸ், இப்போ தற்போது உங்கள் நிலைமை என்னென்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு அனுகூலமற்ற தன்மை போயிட்டுருக்கு. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ரொம்ப வந்து டிப்ரெஷன், அந்த ரொம்ப ஸ்லீப்லெஸ் நைட், ரொம்ப தனிமையாக உணர்றீங்க. இந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது வந்து கலெக்டிவில் வருது. ஒரு சிலருக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களால், உங்கள் ஃபாதராக இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டி, இல்லை அம்மா அப்பா அந்த மாதிரி தெரியுது, இல்லை கசினால் பிரச்சனை இது மாதிரி தெரியுது. இவங்க வந்து சில நெகட்டிவிட்டிஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்குறாங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இப்போ கரண்ட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்கள் சிச்சுவேஷன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் வரா மாதிரி இவங்க வந்து சொல்லலாம், நீ வேற ஒரு இது பண்ணிக்கோ. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வேற ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க. வேற ஒரு நபரை வந்து உங்களுக்கு இவங்க உங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க, உனக்கு ஒரு இன்னொரு லைஃப் நீ வந்து இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க.
எஸ், இவங்களோட வற்புறுத்தலின் பேரில் தான் நீங்கள் இன்னொன்று ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. சில உண்மைகள், சில நடந்து போன விஷயங்கள், உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டில் நடந்தது எல்லாத்தையும் உங்கள் மனது ஏற்றுக்கல. அதனால தான் இந்த டிப்ரெஷன். இப்போ இன்னொரு லைஃபுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சில விஷயங்களை வந்து நீங்கள் உங்களோட மனம் ஏற்றுக்கல. இந்த இது வரும்போதே தெரியும் எனக்கு, இது கொஞ்சம் ஹீலிங் தேவைப்படுது உங்களுக்கு. கொஞ்சம் ஒரு நிறைய அந்த மனம் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்குது. ரெக்கார்டு இதெல்லாம் ஓகேவா? இதை நீங்கள் வந்து கடந்து வரணும். இதுலேருந்து ஒரு படிப்பினை கற்றுக்க சொல்கிறாரு ஏஞ்சல். இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும். வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த செகண்ட் லைஃப் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப, அதாவது ஃபர்ஸ்ட் லைஃப்னால் நீங்கள் ஆல்ரெடி மோர் தென் 2 அந்த மாதிரி ஒரு 3 லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பிரேக் ஆகிருக்கு. இது வந்து 4th கூட இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு இப்போ மேரேஜ் ஆகிருக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்னா, சில பேருக்கு இது வந்து மோர் தென் 2 இல்லைன்னா 3 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா இது ஃபோர்த் ஒன் ஆப்ஷன். இப்போது மேரேஜ் பண்ணி பிரேக்கில் இருக்கீங்கன்னா 2nd or 3rd அந்த மாதிரி தெரியுது. ஓகே, உங்களுக்கு எப்படி அது ரெசனேட் ஆகுதோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ கரண்ட்டில் நோ கான்டாக்டில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நபரோட உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அப்படி தான் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. இப்போ அதை விட்டு கடந்து நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு, அவங்களோட அந்த இது வழிகாட்டுதலின் பேரில் வேறு ஸ்டெப் எடுக்க போகிறீங்க. ஆனாலும் உங்கள் மனதில் ரொம்ப குழப்பம், தெளிவில்லை. சரி, இப்போ வந்து உங்கள் நபருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்கள் நபர் திரும்ப ரீயூனியன் பண்ணுவாங்களா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களோட பர்சன் திரும்ப ரீயூனியன் பண்ணுவாங்களா? அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? ரீயூனியன் பண்ணுவாங்களா? ரீயூனியன் பண்ணுறது கஷ்டமாக தான் தெரியுது. அப்பா, ரீயூனியனுக்கு வாய்ப்பில்லை. ஆக்சுவலி அவங்க மைண்ட் செட் ரொம்ப உங்களால், நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்துருக்கீங்க. நான் அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதோ ஹோப் கொடுத்துட்டு அவங்கள வந்து ஏமாத்திருக்கா மாதிரி அவங்க ஏற்கனவே வந்து ஒரு விடோ ஒரு சிங்கிளாக இருந்திருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹோப் கொடுத்து அவங்கள நீங்கள் காயப்படுத்திட்டு வெளில வந்திருக்கீங்க. அவங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு, இல்லை நீங்கள் அப்ரோச் பண்ணது அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட வைப்ரேஷன் எடுக்கும்போது எனக்கு இப்படி தான் ப்ரிடிக்ஷன் வருது. அவங்க வந்து இப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. எஸ், அவங்க வந்து தைரியமாக கடந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க ரீயூனியன் ஆகிறது, அதான் ரீயூனியனுக்கு அவங்க வந்து ஸ்டெபிளாக இல்லை. அவங்களுக்கு இப்போ என்னென்னா, அவங்க வேலை, அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தால் அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கணும், இப்படி தான் அவங்களோட இது வந்து போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா, ஃபீமேலுக்காக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயில், ஓகேவா? ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க, இது மெயிலுக்கு மட்டும் பார்த்து தரீங்களா நீங்கள், இல்லை ஃபீமேலுக்கு மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு. 2 பேருக்காக தான் பார்க்குறேன். புரியுதா? நீங்கள் பார்க்குறது ஃபீமேல்னால் உங்களோட மெயில் எனர்ஜி இந்த இதில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ஃபீமேல் பார்க்குறீங்களா, உங்களோட அந்த ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு ரீயூனியன் பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. உங்கள் நபர் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி திரும்ப ரீயூனியன் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ப்ரேயர்லாம் கூட அவங்க வந்து இயற்கையோடு, அவங்க வந்து அந்த நேச்சரை ரொம்ப லைக் பண்ணி விரும்புகிறவங்களாக கூட இருப்பாங்க. அவங்களுக்கு அதோட அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க இப்போ வந்து அவங்களோட அந்த ப்ரொஃபஷ்னல் லைஃப், அவங்களுக்குன்னு ஒரு இன்கம், அவங்களுக்குன்னு ஒரு
ஒரு ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இல்லைனா ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதில் தான் அவங்களோட எண்ணங்கள் போயிட்டுருக்கு. இது ஒரு சிலருக்கு ரீயூனியன் பற்றி யோசிக்கிறாங்கல்ல அந்த பர்சனுக்கு. எஸ், இப்போது அவங்களோட அந்த ஃப்யூச்சரை பற்றி தான் அவங்களுக்கு வந்து எப்படின்னா தன்னை வந்து ஒரு பேலன்சிங்காக, ஒரு ஃபைனான்ஷியல் பேலன்சிங்கும் தான் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு எமோஷ்னல் பேலன்சிங் தரக்கூடிய ஒரு 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 மாடல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் நம்ம லைஃப்பில் வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஓகேவா? சரி, இந்த ப்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு ஏன் நோ சொன்னார், உங்களோட சிச்சுவேஷன் என்ன, நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க, ஏன் இந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்தீங்க, எதுக்காக நோ வந்தது அப்படிங்கிறதும் சொல்கிறாரு. ஓகேவா? உங்களோட அந்த யூனியன் திரும்ப வந்து ரீஜாயின் ஆகிறதுக்கு சில பேர் யோசிக்கிறாங்க உங்கள் ஃபீமேல் எனர்ஜி. ஒரு சிலர் வந்து யோசிக்கல, அடுத்த கட்டம் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து இது வந்து ஷார்ட்டாக ஒரு ப்ரீஃபான ஒரு நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வந்து ஒரு இது கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட அந்த இதுவை வந்து யோசிக்கிறதுக்கு முழுமனதாக இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஒரு டெம்ப்ரரி ஒரு இதுவாக இருக்குது. உங்களுக்கு மைண்ட் செட் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து நீங்கள் உங்களை தனிமையாக இருந்து நீங்கள் சில மெடிடேஷன்ஸ் அந்த மாதிரி ஹீலிங் ஏதாவது தெரிஞ்சால், ஹீலர்ஸ் மாஸ்டர்ஸ் யாராவது தெரிஞ்சால் போய் ஹீலிங் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆறா சக்கரா இம்பேலன்ஸில் தான் இருக்குது, இந்த ஆழ்மன ரெக்கார்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே தோல்வியில் முடியுது. நீங்கள் எப்படின்னா ஒரு சிலர் வந்து உங்களோட பர்சன் இப்போ ரீயூனியன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, உங்கள் ஃபீமேல் எனர்ஜி, அவங்க கொடுக்குற அந்த அவங்க வந்து உங்களுக்காக சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்காக டைம் கொடுக்குறாங்க, எமோஷ்னல் அந்த இது பேலன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட அன்பை நீங்கள் வந்து புரிஞ்சிக்காத நிலையில் நீங்கள் இப்போ வந்து இருக்கா மாதிரி தெரியுது. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து உங்கள் பர்சன் நீங்கள் அன்பு பாசம் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு புரிதல் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபெயிலியரை பார்த்துட்டு 2-3 அதான் அவங்களுக்கும் ஒரு மோர் தென் 2 ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஃபெயிலியர்ஸ் தாண்டி அவங்க இப்போ வந்து ரொம்ப இந்த பாண்டிங் சரியாயிடும்னு நினச்சி ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. இல்லைனா வந்து நமக்கு ஏன் தொடர்ந்து இந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸ் வருது, ஏதோ ஒரு எமோஷ்னல் லாக்கில் அந்த பாஸ்டோட அந்த பாதிப்பில் அவங்க பாதிக்கப்பட்டு இப்போ கரண்ட்டில் நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்தாலும், நான் ஹோப் கொடுத்தாலும் அவங்க அதை கவனிக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு டெம்ப்ரரி இதாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னா, கொஞ்ச நாளைக்கு அவங்கள கொஞ்சம் தனியாக விடுங்க. ஓகேவா? கொஞ்ச நாளைக்கு இதை பற்றி எதுவும் பேசாதீங்க, நான் இருக்கேன். நீங்கள் எவ்வளோ தான் இப்போ உங்களோட ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி காமிச்சா கூட அவங்களுக்கு வந்து கவனிக்கணும். அவங்களுக்கு வந்து நிறைய, ஏன்னா அவங்களுக்கும் சில வாக்குவாதங்கள், அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க கொஞ்சம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தபோது கம்பேரிசன் நடக்குது. அவங்க மனதில் ஒரு போராட்டம். அவங்க வெளியில் வந்து அமைதியாக இருப்பாங்க, ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஓகேவா? ஒரு சிலர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக டக்குன்னு உங்ககிட்ட இதை பற்றி பேச மாட்டாங்க. பட் உள்ளுக்குள்ளே நிறைய மேட்ரு இருக்குது. அப்புறம் அந்த ஃபீலிங்ஸ், அந்த நெகட்டிவான அந்த மனிதரை பற்றியோ அந்த சூழ்நிலை பற்றியோ அவங்க அதை யோசிச்சுட்டு உங்கள் கரண்ட்டில் இருக்கிறவங்கள பற்றி அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல. இது மாதிரி ஒரு லேகிங்கில் யாரும் மாட்டியிருக்கீங்க, உங்கள் பர்சன் மாட்டியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு நீங்களும் இந்த மாதிரி லேகிங்கில் இருக்கலாம்னு இதாகுது. ஏன்னா இது கலெக்டிவில் வருது ரீடிங். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது வந்து ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கோடிபெண்டன்சி, எஸ், அடிக்ஷன்ஸ் ஆர் அஃபெக்டிங் யுவர் ரொமான்டிக் லைஃப். ஆனால் இன்றைக்கி நான் இந்த டெக் எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு கார்டாக இருந்தது. இந்த டெக்குக்கு பின்னாடியே இருந்தது. சரி, இது ஏன் டெக்குக்கு பின்னாடி டக்கு இப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம சஃபுல் பண்ணி எடுக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஃபுல் பண்ணி எடுத்தப்போ இந்த கார்டு தான் வந்திருக்குது. இப்போ பார்க்குறேன் அதே கார்டு தான் இருக்குது. ஸோ இந்த பைல் 1 சூஸ் பண்ண மக்களே சில அடிக்ஷனில் இருக்கீங்க. அது ஆல்கஹாலாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது அடிக்ஷனில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு
அதுலேருந்து வெளில வாங்க. எப்படி மேடம் வெளியே வர்றது, என்னால் முடியலையே, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஏதாவது ஃபீலிங் இருந்ததுன்னா கவலையப்படாதீங்க. உங்களுக்கு டிவைன் பாத்தில் இந்த மாதிரி அடிக்ஷனில் மாட்டிகிட்டு இருக்கவங்க அந்த ஹேபிட்லேருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கான ஹீலிங் எல்லாமே இருக்குது. ஓகேவா? உங்களை முழுமையாக ஒரு நல்ல உங்களோட ஹெல்த்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்கோ அத்தனையும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த அடிக்ஷன் இந்த பழக்கத்துலேருந்தும் நீங்கள் வெளில ஈஸியாக வந்துக்கலாம். உங்களோட உறவும் வந்து இப்போ இருக்கிறவங்க உங்களுக்கு லைஃப் பாண்டிங் எப்படி கொடுப்பாங்க, இது வந்து நிரந்தரமான சோலா இல்லைனா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குமா, இது வந்து உங்களாலும் சில பாதிப்புகள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, அவங்களாலும் சில பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது. சில பேர் நினைக்கிறீங்க நம்மளோட அன்பை அவங்க வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்கள ஒரு சிலர் வந்து நீங்கள் நிறைய அவங்களுக்காக எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க, உங்களோட விஷயங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அவங்க அதுக்கெல்லாம் வந்து செவி சாய்க்கலை. அவங்க வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் அவங்களுக்குள்ள நிறைய என்னென்னா, இப்போது வேணால் ஒரு டெம்ப்ரரியாக அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கிளியர் ஆச்சு, அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடச்சிது. இப்போ நீங்கள் வந்து டிவைன் பாத்தை பார்க்குறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. பட் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? அப்போது பேஷண்ட் மாதிரி தான் நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, நம்ம வந்து இதை வந்து நமக்கும் சரி பண்ணிக்கலாம், நம்மளோட பர்சனுக்கும் நம்ம சரி பண்ணி நம்ம லைஃப் பாண்டை கொண்டு போகலான்னு நினச்சிங்கன்னா யூ வில் டேக் த கன்சல்டேஷன். ஓகே, ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை இருக்கிறவங்களுக்காக. ஏன்னா இதுக்கெல்லாம் தீர்வு வெளியே கிடைக்காது கைஸ். இது வந்து லைஃப்பை வந்து வேறு மாதிரி புரட்டி போட்டுட்ருக்கு. நிறைய பேரோட லைஃப் ரொம்ப ட்ராஜடியாக போயின்னு இருக்க காரணம் என்னென்னா இதுதான். அதாவது என்ன சொல்லுவாங்களே, ஃபஸ்ட்டு இது வந்து சரியாச்சுன்னா முழுவதும் கோணல் ஏதோ சம்திங் வரும் வார்த்தை, அது எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று ட்ராஜடி ஆச்சுன்னா அடுத்தடுத்து எல்லாமே ட்ராஜடி ஆகிற மாதிரி வரும். பட்டக்கால்லே படும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துலேயே ரிப்பீட்டடாக அடி வாங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அது எப்படின்னா, அது பேட் வைப்ரேஷனை நீங்களாக க்ரியேட் பண்ணுறது. அது மாதிரி தான் 2 பேர் சைட்லேயும் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது மாதிரிலாம் ஒரு அடிக்ஷனில் இருந்துக்கிட்டு நீங்கள் எமோஷ்னல் லாக் ஆகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த விஷயங்களை தான், அந்த மாதிரி நபர்களை தான் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணிக்கோங்க. உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு, உங்களோட ஃபாஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபெயிலியரு, மேரேஜ் லைஃப்பில் ஃபெயிலியர் அப்படின்னாலும் அதிலேருந்து நீங்கள் வெளில வர முடியும். அது வந்து மாஸ்டர்ஸால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? மாஸ்டர்ஸ் யாராவது நல்ல மாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா, இந்த டாப்பிக்கை எடுத்து கிளியர் பண்ணி கொடுக்குற மாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா போங்க. இல்லைன்னா நான் எல்லாருக்கும்லாம் வந்து ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மோஸ்ட் ஆஃப் நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு இதுக்கான ஒரு சொல்யூஷனுக்காக போவீங்க, போனால் மாஸ்டர் டிகிரி எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் பல காலங்கள் செலவு பண்ணணும், பல காலங்கள் மணியும் செலவு பண்ணணும், டைமையும் கொடுக்கணும். ரெண்டாவது அதில் அப் அண்ட் டவுன்லாம் வரும். ஓகேவா? அதெல்லாம் உங்களால் பேர் பண்ண முடியாது. அதெல்லாம் உட்காந்து உங்களுக்கு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரிலாம் சொல்லித்தர மாட்டாங்க அங்கே. ஓகேவா? அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே நீங்கள் வருடக்கணக்காக இல்லைனா மாதக்கணக்காக வெயிட் பண்ணணும். அது மாதிரிலாம் ரொம்ப ரிஸ்க்காக போய் மாட்டிக்காதீங்க எங்கேயாவது போயிட்டு. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு இங்கே டிவைன் பாத்தில் எல்லாமே நான் வந்து ஓப்பனாக எல்லாத்தையும் கிளியராக புட்டு அப்படியே வச்சுட்டேன். பார்ட் எப்படி இந்த லேகிங் வருது, இதை எப்படி நீங்கள் மாற்றிக்கலாம், இதுக்கு வந்து யாரால் முடியும் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு. அவங்களில் இப்போ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக யார் கைட் பண்ணுறாங்களோ அவங்கள பாருங்கள். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தெரிலனா நீங்கள் நம்மளோட நம்பர் எடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்வேன். ஓகேவா? சரி, இந்த பைல் ரீடிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு நோ கொடுத்துருக்குறாரு. அதுக்கான ரீசன் என்ன, உங்கள் சிச்சுவேஷன் என்ன, உங்கள் பர்சனோட சிச்சுவேஷன் என்ன, அவங்க எதை நோக்கி இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் சில பேர் ஜாபுக்காக உங்களோட இதுவை வந்து பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிற அந்த அட்வைஸை கேட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. அதுக்கான சில முயற்சிகள் கூட ஒரு பிள்ளையார் சொல்லி கூட போட்டிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஓகே செல்லங்களே, இப்போ நம்ம வந்து பைல் 2 பார்க்கலாம். பைல் 2க்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க? சாமுவேல் ஏஞ்சல் பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஏஞ்சல் என்ன ஆன்சர் கொடுக்குறார்? பைல் 1 பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல்
உங்களோட மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர், அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க, ஏன் இந்த ஆன்சர் வருது, எல்லாத்துக்கும் அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் தொடருமா இல்லை மீண்டும் இணையுமா, பார்த்துடலாமா. என்ன கார்டு வந்திருக்கு, ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ஸ்ட்ராங்கான நோ எதனால் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ரீயூனியனுக்காக நோ கொடுத்துருக்காரா, என்ன ரீசனுக்காக நோ கொடுத்தாரு, என்ன கேள்வி உங்களோடது, ஃபைல் 2 சூஸ் பண்ண உங்களோட கேள்வி என்ன. உங்களோட ப்ரேயர் பலித்தமாகுமா, நீங்கள் வந்து வேலைக்காக ஜாப்காக கேட்டிங்களா, சிங்கிளாக இருக்கீங்க, கண்டிப்பாக பிரேக்கில் இருக்கீங்க, உங்கள் மெயில் எனர்ஜிலேருந்து பிரேக் ஆகிருக்கீங்க, நிறைய இதை ட்ரை பண்ணிவிட்டு ஓஞ்சிட்டிங்க. ஸோ அந்த உறவு திரும்ப வருமா, அதுவா உங்கள் கேள்வி. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், ஏற்கனவே ஒரு லாக்கு, இந்த இதுவும் வந்து உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குறதே சிங்கிளாக இருக்கீங்க, மெயில் எனர்ஜி ஃபீமேல் எனர்ஜி, அந்த பர்சன் உங்களுக்கு செட் ஆவாங்களா செட் ஆக மாட்டாங்க, எஸ் அதுதான் கேள்வி. நோன் கொடுத்துருக்காரே, அப்போனா அந்த நபரோட சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது, ஏன் நோ கொடுத்தாரு அந்த நபருக்கு, அந்த நபர் அவருக்கு ஒர்த் இல்லையா, ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களோட பர்சன் ஒர்த் இல்லையா, எஸ் எஸ் கார்டுப்பா, ஸ்ட்ராங்கான எஸ். அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுறாங்க போல், மூவ் ஆன் பண்ணி இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு மூவ் ஆன் பண்ணுறாங்க போல், அதனால தான் அதை நோ கொடுத்துருக்குறாங்க. எஸ், அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வாய்ப்புகள் அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதனால் அவங்க வந்து வேண்டாங்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்கள சுற்றி இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த அவங்களோட அந்த இதுவை கேட்டு அவர் அப்படியே உல்ட்டாவாக மாறிட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஃபியூ பர்சன் கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருக்கலாம். ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் ஒரு 5 to 10% பீப்புள் தான் இருப்பீங்க. மற்ற 90% பீப்புள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம், பிலோ 30 அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் தெரியுறீங்க. ஓகேவா, நீங்கள் ஆனால் ஃபீமேல் எனர்ஜி வந்து நீங்கள் வந்து அபவ் கொஞ்சம் நீங்கள் அவங்களோட கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. சரி, இப்போ உங்கள் நபர் என்ன பண்ணுறாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவருக்காக வெயிட் பண்ணுறது ரீயூனியன் ஆகாதுங்கிறத சொல்லிட்டாங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இன்னும் நெருடல் இருக்குது, அதுதான் எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் இது பண்ணிங்கன்னா இது நீ ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கிறது தான் நல்லது. சரியா, இது வந்து கலெக்டிவில் வருது, யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை ப்ரைவேட் ரீடிங் ரெசனேட் ஆகுதுங்க ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க. இல்லை கன்ஃபியூஷன் இருக்குது, முடிவெடுக்கிறதுல ஒரு இது இருக்குது அப்படின்னா கன்சல்டேஷன் எடுத்து மூவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட இப்போ அவரை பற்றி தெரிஞ்சு போச்சு இல்லையா, உங்களோட அடுத்த மூவ் என்னவாக இருக்கும், உங்களோட லைஃப் எப்படி போகும். நான் இப்படி வந்து விழுறாங்க. உங்களுக்கு ஜாபில் நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் அதை தான் ரொம்ப லைக் பண்ணுறீங்க. இப்போ கொஞ்சம் வந்து மணி இன்கம்லேயும் சரி எல்லா விதத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க.
அதனால் நீங்கள் அதில் தான் ஃபோக்கஸ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களோட விருப்பம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கு, ஒரு சிலர் விடோ அந்த மாதிரி தான் ஒரு சிலர் இருக்கீங்க. ஓகேவா? உங்களோட இன்டென்ஷன் இப்போ இதுதான் உங்களோட மூவ். எஸ், அதுலேருந்து முற்றிலும் வெளியே வந்துட்டீங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு நியூ ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கொஞ்சம் நீங்கள் ரொம்ப அப்செட்டாக தான் இருக்கீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆனால் உங்கள் ஆழ்மனதில் ரெக்கார்டு இருக்குது. ஓகேவா? ஹீலிங்லாம் உங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு. இப்போ ப்ரேயர் தெரிஞ்சால் ப்ரேயர் பண்ணுங்கள், இல்லை மெடிடேஷன் கொஞ்சம் நேரம் அடிக்கடி பண்ணுறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த ஹீல் ஆகும். இப்போ 3ஆம் பிறையெல்லாம் வருது. அந்த டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி லேகிங்கில் மாட்டிகிட்ருக்கவங்க அந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துங்க. மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் அந்த 3ஆம் பிறை வந்து உங்களுக்கு அற்புதமான நாள். அன்னிலேருந்து நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இது எப்படின்னா, ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்கீங்க, நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துட்டேன்னா கூட நீங்கள் ஏன் அதில் லேக் ஆனீங்க அப்படின்னா, அந்த பர்சன் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களை ஹீல் பண்ணுற, அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற பர்சன் மாதிரி உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறேன்லாம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் அவங்களுக்கு விழுந்து விழுந்து பாடு எடுத்திருப்பீங்க, அவங்களுக்கான எஃபெக்ட் போட்டிருப்பீங்க, காசு கொடுத்துருப்பீங்க, எல்லாம் மணி இன்கம்லேருந்து. அது மாதிரி தெரியுது. இது ஒரு சில ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் மெயில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மெயில் உங்களுக்காக எடுத்துக்கலாம். அதனால தான் ரொம்ப ஹர்ட் ஆகுது உங்களுக்கு அங்கே. எஸ், நீங்கள் ஒரு சிலர் வந்து வேற ஒரு லைஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா அது மேரேஜ் பண்ணி நீங்கள் செட்டில் ஆகிற மாதிரி பாருங்கள். இந்த ஒரு சிலர் வந்து லீவ் டுகெதர் அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிங்கன்னா டிவைன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இல்லை இந்த குழந்தைக்கு இதே லைஃப் தான் பிடிக்குது போலகுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு 2-3 ஃபெயிலியர் பார்த்தவங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அப்புறம் உண்மைத்தன்மை அங்கே இருக்காது. லைஃப் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சில பேர் வந்து ரொம்ப நல்ல பவர்ஃபுல் பர்சன், நீங்கள் பிரேக்கில் இருக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா மெச்சூரிட்டி இருக்குது. சில பேர் உங்களோட ஃபீமேலை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. மெயில் எனர்ஜி. ஒரு சிலர் வந்து நீங்கள் திருமணத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அகைன் ஒரு நல்ல இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல லைஃப் திருமண வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபீமேல் எனர்ஜிக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் உங்கள் பர்சன் உங்களுக்கு ரொம்ப இது கொடுத்துருப்பாங்க, ஹோப் கொடுத்துட்டு உங்களை இது கைவிட்டிருப்பாங்க. அவங்க ரொம்ப அகெயின்ஸ்டாக உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருப்பாங்க. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஆனால் வெளியே வந்துட்டேன்னு சொல்வீங்க. வெளியில் ஏன் வந்தீங்கன்னா இப்போ ஒரு இன்னொரு லைஃப், நல்ல லைஃப் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு ப்ரப்போசல் கூட வந்திருக்கலாம். அது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால வந்திருக்கும். ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்குது. நீங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் கூட நல்லா இருப்பீங்க. சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் அடிக்கடி உங்களை தொல்லை கொடுத்து அப்பப்போ வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் தெரியுது. உங்களோட எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. இந்த ரீடிங் வந்து ரொம்ப பெருசாக போகிற மாதிரி தான் இருக்குது. போதும் இதோட. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்? ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறார், இந்த டெக்கில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். எஸ், நான் சொன்னேன்ல, நீங்கள் ஒரு சிலர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த பழைய லைஃப்பை மொத்தமாக விட்டுட்டு எனக்கு வந்து நான் ப்ரே பண்ணுறேன், எனக்கு என்னை டேக் கேர் பண்ணிக்கோங்க ஏஞ்சல், யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ப்ரேயரில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து அறகுறை மைண்டோடு தான் இருப்பீங்க. அதனால் ஸ்டே ஆப்டமிஸ்டிக் அபவுட் யுவர் லவ் லைஃப். பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஃபெய்த் வில் பிரிங் யூ ரொமான்ஸ். எஸ், நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களை வந்து நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி நல்ல வைப்ரேஷனை நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகேவா? இந்த ஆழ்மன ரெக்கார்டு இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணிக்கணும், இந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி சரி பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் வந்து 3ஆம் பிறை அன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க, ஹீல் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.